இயேசுவில் பிரியமானவர்களே, தவக்காலத்தின் இந்த 2ஆம் நாளில ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாழ்வு தரும் வார்த்தையாக மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 2:15, காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று இயேசு கூறினார். இது தவக்காலத்தின் இந்நாட்களிலே நாம் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகள் கொண்ட நற்செய்தியை நாம் கேட்கின்ற பொழுது மனமாற்றம் நமக்குள் வருகிறது. வார்த்தையை நாம் கேட்காமல் ஒரு நாளும் மனமாற்றம் ஆக முடியாது. ஆகையால் தான் கடவுள் நமக்கு இந்த தவக்காலத்திலே ஆண்டவர் இயேசு அன்று கலிலேயாவில் சொன்ன அதே வார்த்தையின் சத்தம் இதோ நம் காதுகளிலே ஆண்டவர் ஒலிக்கச் செய்கின்றார். என் மகனே, மகளே, காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. ஆகையால் மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். நீங்கள் மனம் மாறி நற்செய்தியை நம்புகின்ற பொழுது கடவுள் உங்கள் வாழ்க்கையில எதற்காக அந்த நற்செய்தியை, அந்த இறை வார்த்தையை அனுப்பினாரோ அது உங்கள் வாழ்க்கையில 30, 60, 100 ஆசியை நீங்கள் இந்த தவக்காலத்திலே பெற்றுக்கொள்ளும்படிக்காய் நமக்கு மீண்டுமாய் ஒரு அழைப்பை கடவுள் கொடுக்கின்றார். நற்செய்தி அறிவித்தால்தான் மனமாற்றம் உண்டாகும். ஆகையால் நற்செய்தியை ஒவ்வொரு நாளிலும் நாம் இறை வார்த்தை வாசிப்பின் மூலம், இறை வார்த்தையை நம் காதுகளில் கேட்பது மூலம், இறை செய்தியை நாம் காதுகளில் கேட்பதின் வழியாக நம் கண்கள் அதிகமாய் கடவுளுடைய வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது அதன் வழியாய் நற்செய்தி நம் இதயத்தில் குடிகொண்டு நம்மை ஒரு புதியதொரு மனிதனாய் வாழ அழைப்பு கொடுக்கின்றது. ஆகையால் இந்த தவக்காலத்தில் நாம் நற்செய்தியின் வழியாக ஒரு மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ள நாம் இந்த வேளையிலே ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுவோம். அன்பு தெய்வமே, இறைவா, நீர் கொடுத்திருக்கக்கூடிய அப்பா இறை வார்த்தையின்படி நாங்கள் மனம் மாறி நற்செய்தியை நம்பக்கூடிய பிள்ளைகளாக வாழ நீர் ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய அப்பா வார்த்தைகளை நாங்கள் சுதந்திரித்து கொண்டு அதன்படி வாழ எங்களை இவ்வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே சகல நிலைகளிலும் நாங்கள் மனமாற்றத்தை பெற்றுக்கொண்டு வாழும்படிக்காய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் துணை செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.